நிறைய நேரங்களில் நிறைய சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏசப்பாவே என் கூட பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உண்மையாக நடக்குமா அப்படின்ட்டு நிறைய தடவை நமக்கே யோசனையாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்மளுடைய கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே, சில காரியங்கள் நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நம்மளுடைய மனசு கஷ்டப்பட்டுட்டு யோசிச்சுட்ருப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முழு மனசோட ஏசப்பா கிட்ட, ஏசப்பாக்கு யாருமே இல்லை, நீங்கள் என் பக்கமாக வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு மனசாக கேட்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்கு பதிலளிப்பார். இந்த மாதிரி என் லைஃப்பில் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். யாருமே இல்லைனாலும் ஏசப்பா நம்ம பக்கமாக இருக்காருன்றத நம்ம உணர்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா தருணங்கள் நடக்கும். சரி, இந்த பாட்டை கேளுங்க. நல்லவர் இயேசு, சாத்தானை வென்றவர், என் வாழ்வின் மேன்மையும் நீரே தேவா. வல்லமையின் தேவனே, அன்பின் இயேசு ராஜனே, கோடா கோடி ஸ்தோத்திரம் நான் செலுத்திடுவேன். உந்தன் நாமம் என்றென்றும் அதிசயமே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தாரே.